2026 சனி பெயர்ச்சி பலன்கள். வரக்கூடிய பலன்கள் என்ன? இது எப்போ நடக்குது அப்படின்னா 6/3/26 நடக்குது. காலை ஒரு 8:35 நடக்குது. இது யாருக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், அதே போல சோபனம், ஹசனம், சுபம். அடுத்தது அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம். 9 நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பாதிப்பு கடுமையா இருக்கு. இது எப்ப வரையும்? அவர் மீனத்துல 2027 ஏப்ரல் மாதம் வரை இருக்கார். 9 நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது நட்சத்திரத்தில் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியால் கடுமையான வியாதிகள் என்பது உருவாகும். மெயினா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். தூக்கம் போச்சுன்னா எல்லாமே வந்துடும், எல்லா வியாதியும் வந்துடும். கழிவெல்லாம் ஒழுங்காக வெளியில் போகாது, பசி இருக்காது, மன நிம்மதி இருக்காது, உடம்புல எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும், சளி பிடிக்கும். குறிப்பாக கால் பகுதி, பாகத பகுதி மீன வீடு, கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதி வர்றது உறுதி. இந்த அதிகண்ட வஜ்ர சுப்பரியத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய கம்யூனிகேட் ப்ராப்ளம் உருவாகும். கருத்து வேறுபாடுகள், பத்திர பதிவுகள், எக்ரிமெண்ட், அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இவர்களுக்கு இந்த சோபன அசனம் சுபலாம் வழக்கு, வேலையாடு, இவங்க உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த சௌபாகிய வியாகாத சாத்தியத்துக்கு முழுக்க பண வேலைகள் தான். பணம் தங்கம், பண வெளியில் போனால் திரும்ப வராது. இவர்களுக்கு தான் கடுமையான பாதிப்புகள் நடக்கும். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஆமா, இதுல என்ன தீர்வு? என்ன ராஜ்? நீ பிறந்த நாமயோகம் என்ன? வஜ்ர நாமயோகம் குருஜி. கரெக்ட். அதே மாதிரி 100% என் பொண்ணு சௌபாகிய நாமயோகம். இப்ப பிரச்சனை இருக்கு ஹெல்த்ல. உங்க பொண்ணு சௌபாகிய நாமயோகம் ஹெல்த்ல பிரச்சனை ஐயா. இப்பதான் சனிப்பே ஹெல்த்ல பிரச்சனை. இந்த ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், யார் யாரெல்லாம் இதுல பிறந்திருக்கீங்க? ஐயா சதயம் நான் பிறந்திருக்கேன். எனக்கு தூக்கலைங்கய்யா. உங்க பேர் என்ன? இங்க நான் உமா மகேஸ்வரி. ரைட். பாத்தீங்களா பலன் எவ்வளவு அக்கரிஷா இருக்குன்னு? உங்க பேர் என்ன? ரவி. ராமநாதபுரம் ரவி. புரிஞ்சதா? இப்ப எவ்வளவு அக்கரிஷா இருக்குன்னு பாத்தீங்களா சனி பெயர்ச்சி பலன்கள்? ரோகிணி சந்திரன் ரோகிணி குருஜி. அவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் குருஜி. வைனாசியம் அதுல போயிட்டு இருக்கு குருஜி. கரெக்டா பாத்தீங்கன்னா 12ல சந்திரன். அவங்க பாதத்துல பிரச்சனை. ஒரு குட்டி ஒரு குச்சி மாதிரி அவங்க கால்ல வருது. அது ஒரு வலி வேதனை. ஆணி கால் இப்படிதான் இருக்கும். டாக்டரை பார்த்து பண்ணிக்கோங்க.
ஆணிக்கால் வந்துருச்சு. கான்ன்றாங்க குருஜி அது பேர். ஆணி தமிழ்ல வந்து ஆணி. ஆணிக்கால் அது எனக்கு இருக்குச்சு. ஆணிக்கால், பாதவலி, மனசே நினைச்சுட்டே இருக்கிறது, தூக்கம் இல்ல, திடீர்னு முடிச்சிடுறது, அதுக்கு தூக்கம் வராது. கரெக்ட். இப்போ அதுவே வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, இந்த மீனத்தில் சனி பகவான் போகும்போது யாருக்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கும்போது, சனி யோகி கரணநாதனாக வரக்கூடியவர்களாம் தப்பிப்பாங்க. விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இதுக்கெல்லாம் வந்து சனி வந்து யோகி. கௌலவம், சகுனி, இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வந்து கரணநாதம். இப்போ வந்து புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி மூணுலயுமே இவங்கெல்லாம் வந்து தப்பிச்சுக்குவாங்க. அடுத்தது பிரீத்தி, விருத்தி, சிவம், கரணத்தில் வந்து கிப்சுவம். இதில் பிறந்தவர்கள்லாம் வந்து இவங்களும் வருடம் ஃபுல்லுமே தப்பிச்சுக்குவாங்க. ஏப்ரல் மாதம் 2027 வரை தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் இதுல வந்து இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய யோக பலனை ஒண்ணு வந்து அடைய போறாங்க. அது என்ன அப்படின்னா, மொத்தம் 27 நட்சத்திரங்களில் வந்து கடைசி நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். இது வந்து அரங்கநாதர் பிறந்த நட்சத்திரம், முக்தியை தரக்கூடிய நட்சத்திரம். மேல போறது வந்து சனி பகவான். சனி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே இந்த வருடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்து பிறக்கும் அவர்களுக்கு. அதை வந்து அரங்கநாதர் தான் கொடுப்பார். முக்திக்கு உண்டான வழிமுறைகளை வந்து கற்றுத் தருவார். புரியுதா? இவர்கள் தான் இந்த சனி பயிற்சினால அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள். இப்ப நம்ம சொன்ன நாம யோகம், நம்ம சொன்ன நட்சத்திரம், அதை தவிர கரணம், அதை தவிர மீதி எல்லாருக்குமே வந்து இந்த சனி பயிற்சி வந்து அப்படி நியூட்ரலா இருக்கும், சமமா இருக்கும். இப்ப இந்த அமைப்பில் பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா கிளாஸ்ல? நீங்க என்ன காரணம், என்ன அமைப்பு இதுல? நான் வந்து அஸ்வரநாதத்துல பிறந்து என்னுடைய கரணநாதன் வந்து கௌளவ கரணம். கௌளவ கரணத்துல பிறந்திருக்காரு. அப்ப இவர் வந்து தப்பிப்பாரு இந்த வருஷம். முன்னதை வந்து புரிஞ்சதை விட இந்த வருடம் வந்து ஜோதிடம் வந்து நல்லா தெளிவா புரியும். புரியுதா? அடுத்தது வேற யார் இருக்கீங்க? சோழராஜன் கௌலவம் சார். சோழராஜன் இப்ப எப்படி ஜோசி புரியுது சார்? நல்லா தெளிவா சொல்லிக்குது சார். அது மேட்டர். அப்போ வந்து என்னன்னா, இயற்கை சார்ந்த விஷயங்கள், ஒரு ஆன்மீகம், தியானம், தவம், முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஏதாவது கேம்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறது, 64 கலைகள் ஏதாவது ஒரு கலைகளை வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த நபர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பில் பிறந்திருந்தால் இந்த 2027 ஏப்ரல் வரை அவர்களுக்கு வந்து கோல்டன் பீரியட். இப்போ வந்து பல வருடங்களாக அவங்க என்ன தேடிட்டு இருந்தாங்களோ அது இந்த வருஷத்துல மற்றும் வந்து 2027 ஏப்ரலுக்குள் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைத்துவிடும். புரியுதுங்களா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். இப்ப வந்து நம்ம ராமமூர்த்தி வந்து பிரீத்தி நாமயோகமா? ஆமா குருஜி. இப்ப இந்த 2027 ஏப்ரல் கூட பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி வந்து தெளிவடைஞ்சிருவாரு அஸ்ட்ராலஜில, திதியோகர்ண ஜோதிட முறையில். என்னை விட பெரிய ஆளாயிருவாரு அவரு. குருஜி அப்படிலாம் இல்லைங்க குருஜி.
என்னைக்கு ஒரு மாணவன் தான் குருஜி நானு. நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே குருஜி. ஓகேவா? இது சனியை வச்சு நான் சொல்றேன், சனி பயிற்சியை வச்சு சொல்றேன். மற்றபடி அவங்க ஜாதகப்படி இன்னும் பல பேருக்கு அந்த அமைப்பு வந்து உருவாகும். இன்னும் கிரக உதவிலாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். அது புரிஞ்சதா? புரிஞ்சது குருஜி. ஓகேங்க சார். ஆமா. மொத்தத்துல வந்து 2027 ஏப்ரல் வரை யாரெல்லாம் என்னுடைய வகுப்பு வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அவர்களில் நிறைய நபர்களுக்கு திதியோக கர்ம ஜோதிட முறை ஃபுல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஓகேவா? தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ குருஜி. கண்டிப்பா கண்டிப்பா ஜி. ஓகே. மணி என்னாச்சு? 8 ஜி. ஓகே, 8:30 ஆகி என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. வகுப்பு முடிச்சிடலாமா? இல்லைங்க. ஆ சூப்பர் சூப்பர் ஜி. ஆ வெரி இன்ட்ரஸ்டட். அதுதான். ஐயா ஐயா நீங்க நல்ல மூட்ல இருக்காரு. அப்படி இல்லை. இல்லை நாளை நம்ம யூடியூப் சேனலுக்கு உள்ள வரக்கூடாது. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் பண்ணிக்கோங்க. திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாமே வந்து அற்புதமான டாபிக். நம்ம சேனல் மாதிரி ஒரு சேனல் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம வகுப்பு மாதிரி ஒரு வகுப்பு இன்னொரு வகுப்பு கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே சார். சரி சரி. இது என்ன பரிகாரம்? இந்த கெட்டு போனவர்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லிடலாமா? ஆமா, கெட்டு போனவர்கள் அதாவது சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் சோபனம் ஹர்ஷனம் சுபம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நட்சத்திரத்தில் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம், அதாவது மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம். இந்த 9 நட்சத்திரங்கள் 9 நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மீனத்தில் போகக்கூடிய சனி பகவானால் கடுமையான பாதிப்புகள் வந்து அரங்கேறப் போகிறது. இவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த பரிகார ஸ்தலம் வந்து திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள் அல்லது திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். ரெண்டுமே போனா ரொம்ப நல்லது. 2ல 1 போனாலும் ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே சார். சரிங்க. ஆமா. ஓகே குருஜி, நன்றி. இது வந்து என்னன்னா கௌளோ கரணம் நடைமுறையில் இருக்கும்போது திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. அதுதான் கரெக்டான வழிமுறைகள். எங்க போனாலும் வந்து பெருசா வந்து செலவுகள் வேணாம். ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே போதுமானது. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓ முடிச்சிடலாமா? ஓகே. வகுப்பு எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது சார். அருமையா இருந்துச்சு. குருஜி, ரொம்ப சூப்பரா இருந்தது குருஜி. குருஜி இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி குருஜி கரெக்டா நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் திருச்செங்கோடு போகணும்னு சொல்லிட்டு. அதையே நீங்க அப்படியே நீங்க சொல்றீங்க குருஜி. ரைட். ஓகே ஓகே. சரி, வகுப்பு முடிச்சிடலாமா? நன்றி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நிறைய நன்றியா. சரி சரி. நன்றி சார். ரைட். இன்னைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ங்க ஐயா உங்களுக்கு. ரைட்டுங்க. ஓகேங்க. சூப்பரா இருக்குங்க ஐயா நீங்க வகுப்பு. சரிங்க சரிங்க. ஓகே. நன்றி, வணக்கங்க ஐயா. ஓகே ஓகே. இந்த ஜாதகம் இந்த மேட்ரை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த 9 நாமயோகம் 9 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இப்பயே வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு மெடிசனு ப்ளஸ் வந்து பரிகாரம் அதெல்லாம் பண்ணி அலர்ட் ஆகிக்குவாங்க. ஓகேவா? ஓகே ஜி. ஓகே சார். ரைட். ஓகே ஓகே ஓகே.